Ooh, 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே நல்லா இருக்கேங்க. ஆ, கிளம்புறதுக்கு முன்னத்த நாள் நைட்டு சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த சிக்கன் பிளிங்கிட்ல தாங்க வாங்கியிருந்தேன். ஃபுட் கார்ட் எப்படியும் எங்களுக்கு அதில் அக்செப்டடான்னு சொல்லிட்டாங்க மெயில்ல. நான் அதில் தான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்க மாரி இருக்கு. சிக்கன் வாங்கிட்டு லெக் பீஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தோம். அதில வந்து கீறி விட்டு நல்லா மேரினேட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. நான் வெறும் சிக்கனும், ஃப்ரூட்ஸும் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். பிரஜனும் அவங்க அப்பாவும் தோசையும், நிலக்கடலை சட்னியும் சாப்பிட்டு, சிக்கனும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. பிரஜன் சிக்கனா நார்மல் சிக்கன் பீஸஸ விட இந்த மாரி லெக் பீஸ் குடுக்கும்போது அவரு இப்போ கொஞ்சம் சாப்பிடுறாரு. அதனால அவருக்காகவே அப்பப்போ வாங்குனேன். ஆனா வந்து பொரிச்சு எடுக்கிறது இல்லாம இப்ப ஸ்டீம் குக் வந்து பண்றேன். அது எப்படி அப்படின்றத வந்து இனிமே வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்றேன். இந்த காப்போட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இப்படி நோட் பண்ணி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. இது ஆக்சுவலா சில்வருங்க. நான் வந்து பிரஜன் பொறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப இது கொஞ்சம் தடியா இருக்கும். ரொம்ப லைட்டான சில்வர் வந்து போட்டிருந்தேன். அது வந்து சீக்கிரம் வளைஞ்சு போற மாரி இருந்தது. அது வந்து ஷேடு வந்து ரொம்ப இதாச்சு. இது வந்து ஜென்ட்ஸ் போடுற காப்பு தான். நம்ம சின்ன சைஸ்ல வாங்கிட்டோம் அப்டின்னா, அந்த கலர் வந்து ஃபேடே ஆகாது. ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு இப்போ. இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கு. ஆனா கொஞ்சம் கனமா இருக்குங்க. வாங்கும்போதே 3600 கிட்ட. இப்பலாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப சில்வர் ரேட் வந்து கம்மியா இருந்தது. காலையில ரெடி ஆயிட்டு, வாட்டர் பாட்டிலும், ஸ்நாக்ஸும் வந்து ரேரா தாங்க பேக் பண்ணுவேன். நம்ம பார்க் அந்த மாரி கூட்டு போறோம் அப்டின்னா, பிரஜன் கொஞ்சம் சாப்பிடுவாரு. அந்த டைம்ல மட்டும் நான் ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன். மத்த டைம்ல ரொம்ப சாப்பிடுற குழந்தலாம் இல்ல. அ இங்கேருந்து கிளம்பி கார்ல போயிருந்தோம். ஒரு ப்ரமோஷனுக்காக. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்க் வந்து போயிரலாம் அப்டின்னு கிளம்பியாச்சு. சாந்தி ட்ரெஸ் தாங்க போயிருக்கோம். ரிட்டர்ன் போம்போது நாங்க வந்து பஸ்ல போயிட்டோங்க. பஸ் ட்ராவல் இப்பலாம் ரீசென்ட்டா எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க ஐ செக்கப் பண்றீங்க அப்டின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா, சாந்தி ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாருங்க. 30 ருப்பீஸ்லயே பண்ணி குடுப்பாங்க. நல்லா செக் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஏன்னா, பவர் வந்து குறையிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து 2, 3 டாக்டர்ஸ்லாம் கூட்டிட்டு வந்துட்டு, எனக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணி சொன்னாங்க. மாத்தலாமா? என்ன? ஏது? அப்படின்றது. நாங்க பொதுவா போனதே வந்து ஐ செக்கப்க்காக தான். போயிட்டு பிரஜன அங்க விளையாட வச்சுட்டு கூட்டு வந்தோம். இன்னைக்கோட டே எங்களுக்கு ரொம்ப சூப்பரா போச்சு. அ என்னோட ஐ பவர் என்னன்னு கேட்குறீங்க? -2 அண்ட் -1.75ங்க. ஆக்சுவலா நான் வந்து ஸ்பெக்ஸ விட நான் லென்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதையே யூஸ் பண்றது கம்மி பண்ணிட்டேன். இனிமே அத ரெகுலரா யூஸ் பண்ணணும் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அப்படியே நம்ம ஐ வந்து பழகிரும். மைனஸ்ல அதாவது கீழ போகக்கூடாது. ஜாஸ்தியானா பரவால்ல. எனக்கு இப்போ கொஞ்சம் கம்மியான மாரி இருக்கு. ஐ செக்கப்லாம் முடிச்சுட்டு கெஃபிட்டேரியா வந்து போயிருந்தோம். பிரஜனும் அவங்க அப்பாவும் முதல்லயே போயிட்டு ஆர்டர் பண்ணி வச்சிருந்தாங்க. வெண்ணிலா க்ரீம் பன்னும், அப்புறம் ராகி பால் எல்லாமே. நாங்க போகும்போதே லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அது 3:00க்குள்ளேயே முடிஞ்சிரும். நாங்க 3:30க்கு தான் அங்க ரீச் ஆயிருந்தோம். அங்க வந்து ஸ்நாக்ஸ்லாம் பிரஜனுக்கு வாங்கி குடுத்துட்டு, அப்புறமா பார்க் வந்து கூட்டிட்டு போயிருந்தோம். பார்க் கூட்டு போறது பிரச்சனை இல்லைங்க. ரிட்டர்ன் வந்து வரவே முடியாது. 3:30க்கு அந்த மாரி போயிருந்தோம். 6:00 வரைக்கும் விளையாண்டுட்டே இருந்தான். வரவே மாட்டேங்கிறான். அங்க இருக்கவங்க கூடலாம் இப்போ ஃப்ரெண்ட் ஆயிக்கிறான். ஃப்ரெண்ட் ஆயிட்டு, அ அவங்க கூடலாம் டிக்கெட் குடுத்து விளையாடுறது, இந்த மாரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றது இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து பிரசன்ட் பண்றாரு. எங்களுக்கும் வேணான்னு சொல்ல முடியல. ஏன்னா, இங்க பக்கத்துல எங்களுக்கு அவருக்கு விளையாடுறதுக்கும் யாரும் இல்லையா? அதனால இந்த மாரி பார்க் கூட்டு போம்போது, ஓகே அங்கேயாவது அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுறோம். ஸ்கூல்ல இப்ப எல்லாத்து கூடயும் மிங்கிள் ஆகுறது, பேசுறது, அவங்க மேமையே திட்டுறது அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான் இப்ப ரீசென்ட் டேஸ்ல. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு அம்மாவா கடுப்பா இருந்தாலுமே, அது எனக்கு கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும். ஏன்னா, போன வருஷம்லாம் பிரஜன் இவ்ளோ மிங்கிள் ஆக மாட்டாரு. கொஞ்சம் தனியாவே அவன வந்து அ லோன்லியாவே வச்சுப்பான் எப்பவுமே. நெறைய பேர் இருந்தா கூட. இப்ப ரீசென்ட்டா எல்லாத்து கூடயும் போய் மிங்கிள் ஆகணும், எல்லாத்து கூடயும் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்காகவே நாங்க வீக்கெண்ட் ஆகும்போதெல்லாம் பார்க் கூட்டு போயிருவோம். ஏன் அடிக்கடி அவுட்டிங் போறீங்கன்னு கேட்குறீங்க. அ ஹஸ்பண்டுக்கு ஆக்சுவலா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க. நாங்களும் வீட்லயே தான் இருக்கோம். வெளிய போறதுக்கான வாய்ப்பே இல்ல. வீட்டுக்குள்ளேயே எங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டடா தான் இருக்கும். அ எனக்கும் பிரஜன பார்த்துட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இந்த லெக் இன்ஜுரியோட அதனால எனக்கு அப்படிதான் இருக்கும்.
அம் அதனால வீக்லி ஒன்ஸ் வந்து வெளிய போனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க மாரி இருக்கும் அவங்களுக்குமே. அதனால தான் போயிர்றோம். பிரஜனும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்போம். அதனால வீக்கெண்ட் ஆகும்போது அவரையும் கூட்டிட்டு போறோம் அவ்வளோதான். அங்க எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பார்க் போயிட்டு வந்ததுக்கப்புறமா டின்னர் சாப்பிட்டுட்டு வந்தோம். நான் அதெல்லாம் கவர் பண்ணலங்க. கொஞ்சம் நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. ரேட் ரொம்பவே அஃபோர்டபுளா இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது நாங்க பஸ்ல போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆப்போசிட் சாந்தி டெஸ்ட்க்கு ஆப்போசிட்லயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இல்ல நம்ம சிங்காநல்லூர் போயிட்டு, அங்க போய் பஸ் ஏறிக்கலாம் அப்டின்னுட்டு நடந்து போயி, அங்க போய் பஸ்ல வந்தோம் ரிட்டர்ன் வரதுக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் போல தாங்க ஆச்சு. அந்த வாக் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா நெறைய சாப்பிட்டோம் ஹெவியா. அதனால கொஞ்சம் வாக் வந்து போயிட்டு, கொஞ்சம் லாங் டேவா ரொம்ப சூப்பரா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. நடந்து வரப்போ இந்த மாரி நெறைய ரோட்ல நடந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தாங்க எனக்கு. நடந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது இன்ஜுரிக்கு அப்புறம் ரொம்பவே ஒரு இடத்துலயே தான் இருக்க மாரி இருக்கு. அதனால இந்த மாரி வெளிய போம்போது, வாக் வந்து போயிட்டு கொஞ்சம் பேசிட்டு வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா எனக்கு பெயினா தான் இருக்கு. ரெஸ்ட் எடுத்து தாங்க எல்லாமே செய்றேன். இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.